Hi all, today 3rd July 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடந்தது. சரி, ஹியூஜ் கேப் அப் இருந்தது. ஸோ அந்த கேப் அப் நடக்கிறப்ப நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம். ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் கேண்டிலோட ஹையும் டுடே ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு லைன் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த லைன் தான் வந்து 24339. ஸோ இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகிறப்ப அங்கே R3 இருக்கிறதுனால மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியலை. ஏன்னா பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு 76%, R1லேருந்து R2 போகிறதுக்கு 33% அண்ட் R2லேருந்து R3 போகிறதுக்கு 12% தான். ஆனால் மார்னிங் எடுத்தோடனே அந்த R3யை ரீச் ஆனதுனால அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியலை. அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது, ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு கேப் அப் ஆகிறப்ப ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் நேராக இந்த லெவல் நோக்கி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகணும். 24376 ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இதை பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும். சரி, சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் வந்து காலையிலே ஒரு பை சிக்னல் கிடச்சிது. பை சிக்னல் நல்லா போச்சு. அதுவும் இந்த R3ல போய் நின்றுச்சு. ஏன்னா R3 இஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். பிவோட்லேருந்து R1 R2 R3 போகிறதுக்கான பர்சன்டேஜை நான் சொன்னேன். அதே மாதிரி R3ல போய் நின்றுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்படி ரிவர்சல் ஆகிறப்ப நம்ம இந்த லெவல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 77,820, இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லைன்னா மேலேருந்து இதை வந்து டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். அப்போ நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே பேட்டர்னில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் கேண்டிலோட ஹையையும் டுடே ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையையும் இது பண்ணுறப்ப நமக்கு ஒரு லெவல் கிடச்சிருந்தது. அந்த லெவல் என்னன்னா 58,447. ஸோ மார்க்கெட் செகண்ட் கேண்டில்லையே நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துட்டு இந்த லைனை போய் டச் பண்ண பார்க்குறான், ஆனால் முடியலை. இந்த லைனுக்கு மேலே வச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஸோ மார்க்கெட் கீழே வந்ததுனால அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல், ஓகே, அந்த மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு பை சிக்னல், ரெண்டாவதுல நமக்கு பை சிக்னல் கிடச்சிருந்தாலும் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு. அதனால மேல் நோக்கி போக முடியாதனால ஃபர்ஸ்ட் கேண்டில் 0% கொடுத்ததுனால இந்த மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துருச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே ரேஞ்சு தான். R3யை போய் செட் ஆகிடுச்சு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் போய் செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆரம்பித்த ஒரு கேப் அப் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மார்னிங் 9 o'clock எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புகிறேன். இது எப்படி நடக்குது, லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 15,660 எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.